ஹாய், நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் பார்க்கலாமா? இதில் சில டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன். இதுவும் சேம் கஸ்டமர் தான். கல்யாண பொண்ணோடது ஆக்சுவலி. ஸோ நிறைய கொடுத்துருந்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கும்போது வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு பட்டி வச்சு ஒரு லாங் பஃப்ஸாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ரா சில்க் மெட்டீரியல். ஸோ அந்த பஃப் அப்படியே நிற்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். பேண்ட்டு எப்போதும் போல் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தான் வித் எலாஸ்டிக். அண்ட் வந்து இதுக்கு வந்து நெக்குக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் கொடுத்துட்டு ஸ்லீவ் இதுக்கும் பஃப் தான். அவங்க வந்து நிறைய டிசைன்ஸ் அனுப்பிட்டு எதுக்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் பஃபியாக போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு இந்த மெட்டீரியலுக்கு. ஸோ அதே மாதிரி வச்சுட்டேன். அண்ட் இதுக்கும் சேம் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தாங்க. ஆக்சுவலி வந்து இன்னும் நிறைய குர்தாஸ், நிறைய காலர் நெக் நிறைய ஸ்டிச் பண்ணேன். பட் வீடியோவே எடுக்கல. அவசரம் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ். ஸோ டெலிவரி கொடுத்துட்டேன். இப்போ தான் யோசிக்கிறேன். இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப பாவப்பட்ட கஸ்டமருங்க. ஒரு 7-8 மாதம் ஆச்சு என்கிட்ட கொடுத்து. அவங்க செம் லீவுக்கு வந்து கொடுத்துட்டு போய் அடுத்த செம் எழுதி வேலைக்கு போய் சேலரியும் வாங்கிட்டாங்க. நான் இப்போ தான் தைச்சிருக்கேன். ஆக்சுவலி இது என் தங்கச்சியோடது தான். சாரிடி, ஆனால் அவள் இப்போதைக்கு போட போகிறதில்ல. அதனால் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு வந்து இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அவளுக்கு தைச்சி கொடுத்துட்டேன். இல்லை சிம்பிள் ஒர்க் போதும்னு சொல்லியிருந்தா. ஸோ வந்து ட்ரையாங்கிள் பஃப் மட்டும் வச்சுட்டு ப்ளைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னும் இதுக்கு ஊக்கு கூட கட்டலைங்க. எப்போ தான் அவளுக்கு தைச்சி கொடுக்க போகிறேன்னு தெரியலை. இன்னும் நிறைய டிசைன் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன்.